அந்த முகம் தெரிய அழுது கொண்டு நிற்பினும் விளங்க. அதுக்கு பிறகு மன்னிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னதான் ஜெபிச்சாலும் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் காலம் மீறிச்சண்டா அதுக்கு பிறகு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற கஷ்டம். அவங்கள சொல்கிறேன், நீ தண்டனைக்குள்ள போய்த்தான் ஆவீங்க விளங்க. உனக்கு கொடுக்கப்படுகிற காலத்தில் நீ மனம் திரும்பினா பிரச்சனை இல்லை. நீ அதை தவிர்த்து நடந்து போட்டு நீ நினைச்ச நேரம் மன்னிப்பு கேட்ப. அந்த நேரத்தில் இப்போ அவார ஈட்டுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தராது நீங்கள் நெக்காய் நான் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த தகப்பன் வந்தோட கூட்டிக்கணும் நீர் என்ன ஒன்றும் செய்யறது இல்லைன்னு பிரகாய்க்கக்கூடாது விளங்குதா. இந்த இடத்துல அவர் நடந்து கொள்கிற விதங்கள் எல்லாம் கணக்கே இருக்குது. சும்மா மோக்குத்தனமாக காரியங்களை செய்து போட்டு பிறகு வீணா 2 பேரும் பிரச்சனைப்பட்டு இருக்கக்கூடாது. அனுக்கிரக காலத்திலேயே பிரச்சனைய நாளிலேயே பைபிள் என்ன சொல்லுது? மறந்துடும். உனக்கு அந்த கிடைக்கிற காலத்தில் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் அதுக்குரிய காரியத்தை செய்து போட்டு நீ இருந்து போட்டு நீ நச்ச நேரம் போன உடனே என்ன சும்மா நீ வச்சு ஆடும். அதனால் ஏன்னு கேட்காது. சொல்லி சொல்லி பார்க்கும், திருந்தவே மாட்டோம். கடைசியாக ஓபிடிக்கு அனுப்பும், திருந்த மாட்டோம். ஓட்டுக்கு அனுப்பும், திருந்த மாட்டோம். எமர்ஜென்சிக்கு அனுப்பும், திருந்த மாட்டோம். புறா காம்பராக்கு தானே அனுப்புகிறாங்க. இன்னும் இருக்கு நான் சொல்கிறதுல எதுவும் புலை இருக்கா? இந்த புலை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுது. புலை இருக்கா? ஓபிடியிலேயே எந்த தெய்வமே என்னை படைத்தவரே நீ கிளியர் பண்ணிடு விஷயம். நான் சொல்கிற விளங்க அவங்களுக்கு. அநேக மக்கள் அந்த தட்டி கழிச்சு கடைசி எல்லைக்கு போய் உபவாச ஜெபம், இந்தியாவில் இருக்கிற பாசட்ட ஜெபம், இலங்கையில் இருக்கிற பாசட்ட ஜெபம், எல்லா நாட்டு ஜெபம், எல்லா நாட்டு வேத வசனம் ஒன்றுமே எமர்ஜென்சி ரூமுக்கு வேலை செய்யாது. தான் வேலை செய்யும். புரியுதா நான் சொல்றது? நான் சொல்ற விஷயம் விளங்குதா? உனக்கு ஓபிடியிலேயே என்ன தந்தாச்சு? நேரம் தந்தாச்சு, அதுக்குரிய வாய்ப்பு தந்தாச்சு. நீ விட்டுட்ட. அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த பெரிய பல்லமையான பல்லமை பலம் பெற்ற ஊழியக்காரன் ஜபிச்சாலும் மாறாது. நான் கண்டிருக்கேன். விளங்குதா? கவனம். கத்தரோட விளையாடினீங்களா அந்தாலும் விளையாடு நல்ல மனுஷன். பிறகு விளையாட்டும் காட்டும். அல்லேலூயா. அந்த நேரம் தவிச்சு கிளங்கி எல்லாம் பிட்டண்டு போய் நிற்பீங்க, என்ன செய்கிறேன்னு தெரியாமல். அதனால் அந்த கடவுளுடைய இலக்கத்தில் எப்பயும் என்ன செய்யுங்க? வாழ பழகுங்க. மனுஷனுடைய இரக்கத்தில் மனுஷனுடைய தயவில் எப்பயும் நம்பிக்கை வைக்காதீங்க. எல்லாம் இன்றைக்கு உலகம் அந்த மனிதர்கள் நம்புகிற மாதிரி இன்றைக்கு ஒரு தரமே நடக்க மாட்டாங்களுங்க. விளங்குதா? நீங்கள் ஏமாந்து போவீங்க. இன்றைய உலகத்தில் மனுஷன் நீங்கள் நிற்கிற மாதிரி நடக்க மாட்டான். விளங்குதா? ஒன்றில் எதிரியாக மாறுவான், இல்லாட்டி சொல்லுங்க ரோகியாக மாறுவான். அப்படிதான் உலகம் போய்கொண்டு இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தில் நீங்கள் இருந்தால் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த மனிதருடைய இரக்கத்தில் வாழ்ந்த அந்த பகுதியை விட்டு தெய்வத்தின் இரக்கத்துக்குள்ள அவன் என்ன செய்தான்? வாழ வந்துட்டான். இனி அவனுக்கு எவ்வளோ இருக்கு ஆசீர்வாதம்? ஆண்டவர் இடத்துல வந்தால் எப்படி இருக்கலாம்? மனிதனுடைய இதுகள் பாதுகாப்புகள், மனிதனுடைய பராமரிப்புகள், மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் நீண்ட காலம் இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. நீண்ட நாட்களாக செய்வார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தெரியும் வல்லமைகள், மனிதனுடைய வல்லமைகள். கெதிக்கண்டு வெட்டி போட்டு நீயா விட்டவா இல்லைன்னா நடக்கிறது வேறு. ஆமாம் இல்லையா? ஒரு 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து பாருங்க, எவ்வளோ பாசம், எவ்வளோ நேசம், எவ்வளோ இதான ஆகலண்டாலும் விளங்குத ஒன்றா வரவு குறை. முதல் நாள் அட்மிட் பண்ணிக்க முழு குடும்பமே நிற்கும். புருஷன் நிற்கும், 2 புள்ள நிற்கும், அது நிற்கும், மாமி நிற்கும், சித்தி நிற்கும். ஆஸ்பத்திரியே கலங்கி போயிருக்கும் இவ்வளோ வாசமான. அப்புறம் கொஞ்ச நாளால் பார்த்தா சித்தியை காண கிடைக்காது, அப்புறம் அங்கால காண கிடைக்காது. ஆக ஓவராக போயிட்டா புருஷனும் பிள்ளையும் என்ன செய்யாது? ஆமாம், கண்ணில் வாங்கி சாப்பிடும் முடிஞ்சா இந்த அவசரமாக போயிட்டு என்ன செய் கேண்டில் கலங்கி போயிருப்பீங்க. இப்படியா நான் பிள்ளைய வளர்த்துனேன், இப்படியா அந்த யோசிப்பீங்க. வணங்க. அந்த நேரத்தில் கூட நீங்கள் தெய்வத்திட்டத்தை வந்தால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். வணங்க. என்ன நீங்கள் அவருடைய இரக்கத்துக்கு வாரீங்க. ஆண்டவரே என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் இல்லை, ஆனாலும் நீர் எனக்கு உதவி செய்ய வல்லவர்ந்து நீ உன்னை தாழ்த்தினார். சில வேளைகளில் ஏன் சொல்கிறேன்டா, சில பேருக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு சொல்லியிருக்காங்க இது முடிஞ்சது கொண்டு போகட்டும். நாங்கள் போய் ஜெபிக்க என்ன செய்திருக்கிறாங்க விளங்குதா? இது முடிஞ்சிட்டு, இது முடிய போது போல இருக்குது, முடிஞ்சதில் முடிய போது போல இருக்குது, நீங்கள் இதை கொண்டு போங்க. ஆண்டவரே முடிய போகிறது நல்லதாக முடியட்டு மட்டும் நாங்களும் ஜெபிச்சு என்ன செய்கிறது? அதை அனுப்பி விடுறது. அது வீட்டை போய் அடுத்த நாள் மோட்டார் சைக்கிளில் வருகுது.
அட நீ கண்டிருக்கிறீங்க எப்படி விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் பார்க்க இல்லையா? ஆனால் முடிய போதுன்னு சொன்னவன் அதை முடிவுக்கு கொண்டு வந்து முடிவு ஜபமும் செய்தது. புறாக பார்த்தா அது மோட்டார் சைக்கிளில் வந்து இறங்கு. இது யாருடைய ஒரு செயல்? ஆண்டருடைய இரக்கம். சிலது வந்து நோமலாக 2-3 நாளைக்குள்ள இதோங்க இது ஏற்றி இருக்கிறோம், அது கொடுத்துருக்கிறோம், ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. அடுத்த நாள் போக அது எங்கேயோ கிடக்குது. இப்படி காட்சிகள் இப்படி அனுபவங்கள் கண்டிருக்கிறீங்களா? நாங்கள் நினைக்கல இவர் மரிப்பாரண்டு, நாங்கள் நினைச்சனாங்க அவர் இப்படி. இது வந்து ரெண்டுக்கும் எங்களுடைய நினைவுக்கும் தெய்வத்தின் நினைவுக்கும் சரியான வித்தியாசம். ஓமா இல்லையா? லைஃப்பில் இதை பார்க்குறீங்களா இல்லையா? நடக்குதுங்க. விளங்க இதுகளிலேயே கடவுளுடைய அந்த கருணை, அவருடைய கிருபை யாருக்கு, அவருடைய இரக்கம் யாருக்கு வெளிப்படுகிறது புறம்பா தெரியுது. விளங்கு அப்படிப்பட்ட இரக்கத்தை தான் இந்த பர்திமேயு என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். மனித தயவில் இருந்தவன், மனித இரக்கத்தில் இருந்தவன், மனித உதவியில் வாழ்ந்தவன். இப்போ என்ன செய்கிறான்? ஆண்டவரே, இனி எனக்கு நீர்தான் எல்லாம். உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு என்னோட இருந்தால் இனி எந்த காலமும் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். விளங்குதா? எப்பையும் எங்களுடைய சுயபலத்தையோ, எங்களுடைய பணத்தையோ, எங்களுடைய அறிவையோ, எங்களுடைய படிப்பையோ எதையும் என்ன செய்யக்கூடாது? பெருசுபடுத்தி வாழ பழகாதீங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். விளங்குதா? கண்ட மனிதர்களை நான் பார்த்துருக்கிறேன். பணத்தை பெருமையாக கதைத்தவர்கள் பணத்தை இழந்து போய் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு நிற்கணும். விளங்குதா? அறிவை பெருமையாக கதைத்தவர்கள் இன்றைக்கு லூசுகள் மாதிரி மாறாட்டம் கதைக்கணும். கண்ணாடியாக காரக்க வச்சுட்டு பேசுகிற ஆக்கள் அல்லேலூயா. அறிவு கொழுந்துகள் எல்லாம் மாறுமுங்க. எல்லாம் லைஃப்பில் பார்க்குறோம், எல்லாம் படிக்கிறோம். கவனமாக இருங்க. எப்பையும் ஆண்டவரே உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், மரியாதை போல உமக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கணும். அவ்வளவுதான் சொன்னான். அதோட மரியாதை இன்றைக்கு உயரத்தில் நிற்கிறான். எப்போ இந்த தேவனில் தங்கி வாழுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே உங்களை